அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளியில் 300 என்பதன் பொருள் பற்றியும் 300 என்பது எவ்வாறு புணர்கிறது என்பதை பற்றியும் பார்க்க போகிறோம். 300 300 300 என்பதை 3 கூட்டல் 100 என பிரிக்கலாம். இதில் 3 என்பது நிலைமொழி, 100 என்பது வருமொழி. நிலைமொழியின் ஈற்றெழுத்தான ரூ என்பது கெட 3 கூட்டல் 100 என ஆகும். பின்னர் மூன்றன் உறுப்பு அழிவும் வந்ததும் ஆகும் என்னும் நன்னூல் விதியின்படி நிலைமொழியின் இறுதியில் உள்ள இன்னானது வருமொழி முதலில் உள்ள மெய்யெழுத்தாக திரிந்து திரிந்து 3 கூட்டல் 100 என ஆகும். பின்னர் எண்ணிறை அளவும் பிறவும் எய்தின் என்ற நன்னூல் விதியின்படி 3, 6, 7 ஆகிய எண்ணுப்பெயர்கள் பிற எண்ணுப்பெயர்களோடு புணரும் பொழுது நிலைமொழியின் முதலில் உள்ள நெடிலெழுத்தானது குறிலாக மாறும் என்ற விதியின்படி 300 என வரும். அடுத்து 300 கொடுத்தேன். இதில் உள்ள 300 என்றால் முன்பு ஒரு 100 ரூபாய் கொடுத்தேன் என்று பொருள். அதாவது முன்னர் கொடுத்த ஒரு 100 ரூபாயை குறிக்கும். அதாவது 300 என்றால் 3 100 ரூபாய்களையும் 300 என்றால் முன்னர் கொடுத்த 100 ரூபாயையும் குறிக்கும். தமிழின் அழகியலை உணர்ந்து சரியான இடத்தில் சரியான சொற்களை பயன்படுத்துவோம். நன்றி.